ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிய இந்த வராகி அம்மா இப்போது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் உண்டாக்கப் போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு தங்கமே. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து முடியப் போகிறது. ஆம் என் செல்லமே, எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் நீ ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களையெல்லாம் இப்போது உன் வாழ்வில் நிகழ்த்தி முடிப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே பொறுமையாக நடக்கிறத மட்டும் பாரு. இத்தனை நாட்கள் யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ இப்போது அவர்களே உன்னை தேடி வந்து பணிஞ்சு குனிஞ்சு நிற்க போகிறாங்க. உண்மையிலேயே நிராகரிப்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் தன்னை ஒருத்தர் அவமதிக்கும் போதும் நிராகரிக்கும் போதும் தான் மனசு எவ்வளவு வலியும் வேதனையும் அடையும் என. மரணத்தை விட அந்த கொடிய அவமானத்தையும் வலியையும் வேதனையையும் நீ பெற்றுவிட்டாயல்லவா? அதையும் தாண்டி இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்கிற போது இதை விட வேறென்ன சாட்சி வேண்டும்? இந்த கஷ்டமும் நஷ்டமும் உன் வாழ்க்கைக்கான உயர்வை கொடுக்க தான் போகுது. சில சிறந்த தருணங்களுக்காக நீ காத்திருந்த நாட்கள் எல்லாம் போதும். இப்போது நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறந்த பல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கித்தர வந்துவிட்டேன். எப்போது பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. முடிஞ்சா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்று. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்று. அப்படி இல்லைனா உன் வாழ்க்கை கேட்டார் போலவும் சூழ்நிலைகள் கேட்டார் போலவும் நீ மாறிக்கோ என் செல்லமே. அதில் எந்த தவறும் இல்லை. கொஞ்சம் நீ அனுசரித்து போனினா அதுக்கப்புறம் உனக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம். அதுதானே வாழ்க்கை. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சுற்றி இருக்கிற மனிதர்களும் எல்லாருமே இவங்களுக்கு ஏற்றார் போல் இருந்துட மாட்டாங்க. ஒன்று இந்த பொண்ணு அவங்கள இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்றார் போல் இந்த பெண் மாறிக்கொள்ள வேண்டும். அப்படித்தானே இந்த உலகத்தில் எல்லார் வீட்லேயும் நடக்குது. அதையே தான் உன் வாழ்க்கைக்கான சாதகமாகவும் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குது, அதை உன்னால் ஏற்றுக்க முடியலைன்னா நீ அதுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுல எந்த தப்பும் இல்லையல்லவா? அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலையை நீ உனக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான சாதகமான விஷயங்களையும் உன் வராகி அம்மா நான் நிகழ்த்துவேன் என் செல்லமே. நீ மற்றவங்க மேலே வச்சிருக்க அன்பை உணரணும்னா முதல்ல நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாத உள்ளத்தில் ஒருபோதும் அன்பு இருக்க முடியாது. நீ எல்லாரிடத்திலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பை காட்டக்கூடிய பிள்ளையாகவும் இருக்க வேண்டும். எல்லா விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என்பது இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். அதை பெற வேண்டிய பிராப்தமும் உனக்கு இருக்கிறது என் செல்லமே. அதனால தானே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக நான் வந்துட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கவலையில் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய வேண்டியது உன்னுடைய மனசு தானே. உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் இன்னும் அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்து. இல்லை மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுதுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா தேவையில்லாமல் நீ கவலைப்படாத, யோசிக்காதுன்னு உன் மனசுக்கு தைரியம் சொல்லக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு என் செல்லமே. ஏன்னா மனிதன் எப்போதுமே மனசுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் தேறுதல் சொல்கிறதுக்கும் மனசுக்கு சமாதானம் சொல்கிறதுக்கும் அடுத்த மனிதனை எதிர்பார்க்கவே கூடாது. தன் மனசுக்கு தைரியம் சொல்லவும் தான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் தானே தயாராக இருப்பவன் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை வெல்ல முடியும். பணிந்து போவதென்பது தோல்வி கிடையாது. நீயே மற்றவர்களிடம் பணிந்து போவதை தவறாக யோசிக்கிறாய். நீ மற்றவர்களிடம் பணிவோடு நடந்துக்கிறதுனால எல்லாருடைய நல்மதிப்பும் உனக்கு கிடைக்கும். இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாமே தான் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய சொத்து சேர்த்துடணும், சொந்த வீடு சேர்த்துடணும், தான் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்து படித்து ஆளாகி நல்ல சம்பாத்தியத்தோடு வாழ ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்முடைய உடலை சுமக்க 4 பேர் இருப்பது போல நாம் போன பிறகும் நம்மளை பற்றி உள்ளத்தில் நல்லதை யோசிக்க 4 பேர் இருக்க வேண்டும் என யோசிப்பதே இல்லைதானே. நீ ஏன் சொல்லு, இந்த உலகத்தில் எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறாங்க? நான் போனதுக்கப்புறமும் என் பேர் நிலச்சிருக்கணும், அதுக்காக 4 பேருக்கு நான் நல்லது சொல்லுவேன், 4 பேருக்கு நல்லது செய்வேன், நான் செய்கிற தானமும் தர்மமும் எனக்கு அடுத்தும் கூட என் பேர் சொல்லும் விதமாக இருக்கும்னு இந்த உலகத்தில் கோடியில் ஒருவர் தானே யோசிக்கிறேன். என் பிள்ளையான நீ எல்லா விஷயங்களிலும் மிகச் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதையும் சொன்னேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகும் இந்த வராகி அம்மா, உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கப் போகும் இந்த வராகி அம்மா,
நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு உன் மனதிலும் நல்ல மாற்றங்களை வரவழைத்துக்கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை பயணம் பின்னோக்கி போயிருமோன்னு பயப்படாத, வருந்தாதே என் செல்லமே. இனி நீ செல்லும் பாதையெல்லாம் முன்னேற்றமாகவும் முன்னோக்கியும் தான் இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் இடையில கொஞ்சம் தேக்கமாக இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் உன் பக்தியின் காரணமாக கர்ம வினைகளையெல்லாம் நான் அழிக்க ஆரம்பித்து விட்டேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருந்த பக்தியும் பாசமும் வராகியம்மா வராகியம்மான்னு என் மேலே வச்ச நம்பிக்கையும் சேர்ந்து உன் கர்ம வினைகளையெல்லாம் வெகுவாக குறைச்சிடுச்சு. இப்போ நல்லது நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் நீ இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் எந்த பிறவியிலும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் யாரும் இழைக்க முடியாத அளவுக்கு உன் வராகியம்மா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. என்னை மீறி இனி எதுவுமே தவறாக நடக்காது. மனிதனாக பிறந்து விட்டாலே மான அவமானங்களும் வரதான் செய்யும், ஏமாற்றங்களும் தோல்விகளும் நெருங்கத்தான் செய்யும். நிலை குலைந்து போகிற அளவுக்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உனக்கு எதிராக கூட மாறலாம். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களும் உறவினர்களும் நண்பர்களும் உன்னை சுற்றி இருக்க தான் செய்வாங்க. நீ செய்யக்கூடிய காரியத்தில் தோல்வி கிடைக்கும். நஷ்டமும் இழப்புகளும் வஞ்சகமும் சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும் உறவினர்களின் நண்பர்களின் சூதுகளும் நீ வச்ச அன்பையே வச்சு உன்னை ஏமாற்றக்கூடிய இழப்புகளும் சுக துக்கங்களும் எல்லாமே கலந்தது தானே மனிதனுடைய வாழ்க்கை. நீ ஏன் இதை பற்றிலாம் யோசிச்சு ஐயோ என் வாழ்க்கை போராட்டம் ஆயிடுச்சேன்னு நினச்சி கவலைப்பட்டு மன உறுதியை இழக்கும்படி நடந்து கொள்கிறாய்? துணிச்சலோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ இந்த விஷயங்களையெல்லாம் எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா உனக்கான முயற்சிகளில் நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய். உன் கூட உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா வேண்டுதல்களையும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதும் உன் மனசில் வருத்தம் வரும்போதும் கண்களிலிருந்து கவலைகளால் கண்ணீர் வழிந்து ஓடும்போதும் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினப்பில் வச்சுக்கோ. உன் வராகியம்மா நான் உன் கூட தான் இருக்கேன். இப்போ உன் கூட இருக்கிறது போல் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன்றதை மட்டும் நம்பிக்கையோடு நினச்சிக்கிட்டினா எந்த தடையும் தடங்கல்களும் உன்னை எதுவுமே செய்ய முடியாதல்லவா? அதுபோல் உனக்கான வெற்றியையும் தட்டி பறிக்க யாரும் உன் பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாது. நீ உன் வாழ்வில் நடக்கும் எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக இரு என் செல்லமே. முன் வச்ச காலை நீ பின் எடுக்கவே வேண்டாம். உனக்கு உதவி செய்வதற்காக உன் அருகிலேயே நான் ஒருத்தரை வச்சிருக்கேன். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல் விஷயங்களையும் அவர் மூலமாக நான் உனக்கு செய்து முடிப்பேன் என் செல்லமே. உன்னுடைய பாவ புண்ணியங்களில் பாவத்தை சரி செய்து புண்ணியத்தை அதிகரித்து உன் கர்ம காரணங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தித்தர நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? முடிஞ்ச அளவுக்கு யாருடைய பசியையாவது போக்க முடியுமான்னு முயற்சி செய். நீ அப்படி அன்னதானம் செய்து ஒருவரின் பசியை போக்கினாயே ஆனால் அதன் மூலமாக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து போகும் என் செல்லமே. அப்படி நீ செய்த புண்ணிய காரியத்தின் பலனானது உன்னை மட்டுமல்லாமல் உன்னுடைய தலைமுறையையும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் கூட பாதுகாக்கும். இப்போ நீ எதிர்பார்த்தது நடக்கலன்னு தானே கவலைப்படுற? ஆனால் இன்னும் 2 மணி நேரத்தில் பாரு, எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து முடியும்.